வைத்தியர்களுடைய வருடாந்த இடமாற்ற பட்டியல், அதேபோன்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்தியர்களுக்கான நியமனம், இடர் பிரதேசங்களிலே வேலை செய்கின்ற வைத்தியர்களுக்கான இடமாற்ற பட்டியல், விசேட தேவையின் பொருட்டு வைத்தியர்களுக்கு கோரப்படும் இடமாற்ற பட்டியல், தற்காலிகமாக கோரப்படும் இடமாற்ற பட்டியல் போன்ற சகல இடமாற்ற பட்டியலிலும் பாரிய சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. இந்த இடமாற்றங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய தாவன கோவை, அதேபோன்று பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய செயற்பாட்டு விதிகளுக்கு அடிப்படையிலேயே இந்த இடமாற்ற பட்டியலானது வெளியிட்டப்பட்டு இடமாற்றங்கள் இடம்பெறுகின்றன. இவை தெளிவாக இந்த தாவன கோவையில் பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய செயற்பாட்டு விதியில் குறிப்பிடப்பட்டிருந்த பொழுதும், சுகாதார அமைச்சிலே இருக்கின்ற வைத்திய சேவையில் இருக்கின்ற பணிப்பாளர் அவர்கள் தன்னிச்சையாக செயற்படுவதன் காரணமாக இந்த இடமாற்ற பட்டியலானது பாரிய குளறுபடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வைத்தியர்களுடைய வருடாந்த இடமாற்ற பட்டியலிலே 78 பதவிகளுக்கான வெற்றிடங்கள் உருவாக்கப்பட்டு அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் இடமாற்ற பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட தூர பிரதேசங்களில் பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கான தேவை இருக்கும் பொழுது இந்த வைத்தியர்களுடைய தேவையல்லாத வைத்தியசாலைகளுக்கு, அதே போன்று தூரப்பிரதேசமற்ற வைத்தியசாலைகளுக்கு ஆவது வைத்தியர்களை சுகாதார அமைச்சு நியமித்திருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் பொழுது தூரப்பிரதேசங்களில் இருக்கின்ற வைத்தியர்கள் தங்களுடைய சேவையை சரியான முறையில் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையினூடாக பாதிக்கப்படுவது நாட்டிலே தூரப்பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் ஆவர். ஆகவே அரசாங்கமானது நாட்டில் இருக்கின்ற சகல மக்களுக்கும் சமமான சுகாதார சேவையை பெறுவதற்கு வழி சமைக்க வேண்டுமே தவிர வைத்தியர்களுடைய இடமாற்ற பட்டியலில் குளறுபடிகளை ஏற்படுத்தி வைத்தியர்களை குழப்பத்துக்கு உருவாக்கி நாட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற சுகாதார சேவையை குழப்புவது அல்ல. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை வெளியிடும் பொருட்டு முதற்படியாக தூரப்பிரதேசங்களிலே வேலை செய்கின்ற உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து நியமனத்துக்காக காத்திருக்கின்ற வைத்தியர்கள் 1000க்கும் அதிகமான பிரிவினர் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமையகத்துக்கு கூட்டி இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். இவ்வாறு ஏற்படும் தன்னிச்சையான இடமாற்றங்களினால், அதாவது இதற்கான நீதி சரியான முறையில் இருக்கும் பொழுது, இதற்கான செயற்பாட்டு முறை சரியான விதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது இவற்றை விதிவிலக்கு செய்து இவற்றை சரியான முறையில் கடைபிடிக்காமல் இந்த இடமாற்ற பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதே போன்று வைத்தியர்கள் மருந்து பொருட்களை நோயாளிகளுக்கு வழங்கும் பொழுது இந்த நோயாளிகளுக்கு வெளியிலே மருந்து பொருட்களை வழங்குவதற்கான பொறிமுறையிலே பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடு காரணமாக நோயாளிகளுக்கு மருந்து பொருட்களை தொடர்ச்சியாக விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறு நிலையின் காரணமாக வைத்தியர்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கின்றனர். அதே போன்று தூரப்பிரதேசங்களில் இருக்கின்ற நோயாளிகள் பலர் நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கின்றனர். ஆகவே இந்த நிலை சம்பந்தமாக நேற்றைய தினமும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கும் பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய தலைவர்களுக்கும் இடையிலே நடந்த கூட்டத்திலே இந்த அரசு, அதாவது சுகாதார அமைச்சிலே வைத்திய சேவையில் இருக்கின்ற பணிப்பாளருக்கு எதிராக, அவருடைய வினத்திறனற்ற தன்னிச்சையான செயற்பாட்டுக்கு எதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முறைப்பாட்டினை அளித்திருந்தது. அதே போன்று இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு நாங்கள் காலக்கெடு விடுத்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலிலே அமைச்சர் அவர்கள் இந்த இடமாற்ற பட்டியல் சம்பந்தமாக, இடமாற்ற பிரச்சனை சம்பந்தமாக தகுந்த தீர்வை தருவதாக உறுதியளித்திருந்தார். இருந்த பொழுதிலும் இன்னமும் இதற்கான தீர்வானது சுகாதார அமைச்சின் தரப்பிலிருந்து கிடைக்கவில்லை. ஆகவே இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ள எங்களுடைய போராட்டமானது இவற்றிற்கான சரியான தீர்வை தருவதற்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் வருகின்ற திங்கட்கிழமை மட்டும், ஆகஸ்ட் 11ஆம் தேதி மட்டும் காலக்கெடு விடுக்கின்றோம். இவ்வாறு இந்த காலப்பகுதியில் வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு சரியான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகள், சுகாதார அமைச்சர்
தவறுவார்களானால் நாங்கள் அதே தினம் வருகின்ற திங்கட்கிழமை ஆகஸ்ட் 15 காலை 8 மணியிலிருந்து நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடத்துவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது ஏகமனதமாக முடிவு செய்திருக்கின்றது.